கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். சிலர் ஏதோ குறித்து மேன்மை பாராட்டுறாங்க. நாங்களோ எங்கள் கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம். பெயரை சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயரை சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 ஹோலி லார்ட் கிருபை கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம். கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை ஹோலி லார்ட் ஜீசஸ் கிருபை கிருபை ஓ ஜீசஸ் கிருபை கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம். ஹோலி லார்ட் வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்ததும் உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்ததும் உங்க கிருபை. கிருபை ஹோலி லார்ட் ஜீசஸ் கிருபை ஜீசஸ் கிருபை கிருபை ஹோலி 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 ரபா ஷபா 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 ரபா ரபா ஓ ரபா ல ஷபா ரபா ரபா ஓ ரபா ல ஷபா ரபா ரபா ல ஷபா ரபா ஷபா ரபா பெயரை சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயரை சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை கிருபை பாபா கிருபை கிருபை ஷபா பாபா பாபா ஓ ரபல ஷதரபல. கிருபையால் நிலை நிற்கின்றோம், நன்றி உள்ள உள்ளத்தோடு அவருக்கு நன்றி சொல்லும் வண்ணமாக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நீர் கொடுத்த இந்த மாலை ஆராதனைக்காய் நன்றி. இப்பொழுதும் எங்களோடு நீர் பேசும். நம்முடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கொண்டு வரட்டும், செழிப்பை கொண்டு வரட்டும், சமாதானத்தை கொண்டு வரட்டும், நன்மையை கொண்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட பேசுகிற என் செய்தியினுடைய தலைப்பு செழிப்பு. செழிப்பு நம்ம எல்லாருக்கும் விருப்பமான ஒன்று. செழிப்பு என்றால் வெறும் பணம் மட்டும் அல்ல,
பல காரியங்களிலே நாம் செழிக்கணும். பிரைஸ் தி லார்ட். பல காரியங்களில் நம்ம செழிக்கணும். நம்முடைய குழந்தைகள் கூட இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளை போல் இருக்கணுமா. சில குழந்தைங்க வளராது. சில நேரத்தில் அவங்களுடைய அப்பா அம்மாவே அப்படி இருப்பாங்க, குள்ளமாக இருப்பாங்க. சில பிள்ளைகள் சரியாக படிக்காது, அப்பா அம்மாவே சரியாக படிச்சிருக்க மாட்டாங்க, அந்த படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றிலுமே ஒரு செழிப்பு நம்முடைய லைஃப்பில் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களை கம்பேர் பண்ணும் பொழுது நம்ம சிறந்து இருக்கணும். கர்த்தருடைய ஜனங்கள் அப்படி இருக்கணும். சங்கீதம் 144 வசனம் 12 சொல்லுது பாருங்க, அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளரும் விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கற்களை போலவும் இருப்பார்கள். இது செழிப்பு. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய குழந்தைகள் மற்றவர்களை பார்க்கிலும் ஒரு படி உயர்ந்திருக்கிறாங்க. ஆமென். நம்முடைய பிள்ளைகள் வளர்ச்சியில், அழகில், படிப்பில் சிறந்திருப்பது. பிரைஸ் தி லார்ட். இந்த செழிப்பை தேவ பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளணும். நாம் செழிப்பு உள்ளவர்களாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். முகத்திலேயே செழிப்பு இருக்கும். பிரைஸ் தி லார்ட். யாருக்கு இருந்தது முகத்தில் செழிப்பு? யாருக்கு இருந்தது? தானியேலுக்கு. தானியேலுடைய முகத்தை பார்க்கும் பொழுது மற்றவருடைய முகத்தை பார்க்க அவனுடைய முகம் எப்படி இருந்தது? நல்ல செழிப்பாய், நல்ல புஷ்டியாய், நல்ல சந்தோஷமாக இருந்தது. தாவீதை குறித்து வேதம் எழுதும் பொழுது சொல்லுகிறது, அவனை குறித்து ஒரு நல்ல ஒரு வர்ணனை வேதம் கொடுக்கிறது. வேதத்தில் சிலரை குறித்து தான் அப்படி வேதம் கொடுக்கும். அப்படி தாவீதை பற்றி கொடுக்கிறது. அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் உள்ளவன். சரியா? இது எல்லாமே தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். பிரைஸ் எல்லாம் எல்லாமே நாம் மற்றவங்களுக்கு பிரியமாய் மாறுவதே ஒரு செழிப்பு. பிரைஸ் அல்லேலூயா. சில நேரத்தில் சில மனைவிமார் தங்களுக்குள்ள ரொம்ப வேதனைப்படுவாங்க. நான் ரொம்ப அழகாக இல்லையே, நான் ரொம்ப கலராக இல்லையே, நான் ரொம்ப லட்சணமாக இல்லையே. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க கருப்பாக தான் இருப்பாங்க. அவங்க புருஷன் அவங்கள ரொம்ப நேசிப்பாங்க. பிரைஸ் எல்லாம் அது ஒரு செழிப்பு. அவர் சொல்கிறார் பாருங்க, நீ கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறாய், நீ குண்டாக இருந்தாலும் அழகாக இருக்கிறாய், நீ நெட்டையாக இருந்தாலும் எப்படி இருக்கிறாய். அது ஒரு ஆசீர்வாதம், ஒரு செழிப்பு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸோ நம்ம அழகாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் இல்லை. நாம் யாருக்கு அழகாக இருக்கணுமோ அவங்களுக்கு அழகாக இருந்தால் போதும். ஆமென். அல்லேலூயா. சரியா? நம்மளை சினிமா ஸ்டாரோட போய் நம்ம கம்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உன் பிள்ளைக்கு உன்னை தான் பிடிக்கும், சினிமா ஸ்டாரை பிடிக்காது. கரெக்டாக இல்லையா? நாம் நம்முடைய குடும்பத்தில் நாம் பிரியமாக இருப்பதே ஒரு ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். உன் வீட்டுக்கு போகும் பொழுது அன்பாய் அரவணைக்கிற ஒரு மனைவி இருக்கிறாளா? உன்னை பார்த்து அப்பான்னு ஓடி தாவி உன்னை பார்த்து கட்டி பிடிக்கிற ஒரு குழந்தை ஆசையாய் உன்னை தேடி வருதா? அதுவே ஒரு செழிப்பு, ஒரு ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. நான் அவனை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படாது. அவன் முகம் மட்டும்தான் நல்லா இருக்கும், இருதயம் பூரா வேதனை, கண்ணீர். ஏன் வாழறோம்? சரியா? ஏன் உயிரோடு இருக்கணும் அப்படி அவன் நினச்சிட்டு இருப்பான். நீயோ செழிப்பாக வாழ்ந்துட்டு இருக்கிற. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிற. இந்த செழிப்பு அற்புதமானது. அல்லேலூயா. இந்த செழிப்பு தேவன் தான் இந்த செழிப்பை நமக்கு கொடுக்கணும். பாருங்க, சகரியா 1வது அதிகாரம் வசனம் 16-17 நாம் வாசிப்போம். ஆகையால் மன உருக்கத்தோடே எருசலேமினிடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆலயம் அதிலே கட்டப்படும், எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூறி என்றார். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார். சீயோனை தேற்றரவு பண்ணுவார். இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பின்னும் கூறு என்றார். பாருங்க, ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நன்மை பரம்பி இருக்கணும். தேற்றரவு, உன்னை தேற்ற பண்ணணும், உன்னை ஆசீர்வாதமாய் வைக்கணும், இன்னும் நன்மைகள் வரணும் அப்படின்னா
எருசலேம் கட்டப்படணும், தேவனுடைய ஆலயம் கட்டப்படணும். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா செழிப்பு தேவனிடத்திலிருந்து மட்டும்தான் வரும்னு சொல்ல முடியாது. பிசாசும் செழிப்பை கொடுப்பான், செழிப்பு பிசாசும் கொடுப்பான். இயேசு கிறிஸ்துவை தேவாலயத்தின் உப்பரகையில் கொண்டு போய் நிறுத்தி, பெரிய மலையின் உச்சியில் கொண்டு போய் நிறுத்தி, உலகத்தையெல்லாம் காண்பித்து, இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நீ என்ன வணங்கிடு, உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி பிசாசு சொன்னான். பிசாசினுடைய கரத்திலும் செழிப்பு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்கள், பலவிதமான தொழில் செய்கிறவர்கள், பலவிதமான காரியங்களை செய்கிறவங்க செழிப்பாய் தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த செழிப்பு நஷ்டத்தில் கொண்டு போய் முடியும், மரணத்தில் கொண்டு போய் முடியும், வேதனையில் கொண்டு போய் முடியும். நம்முடைய லைஃப்பில் செழிப்பு நம்முடைய ஞானத்தினாலும் மனுஷர்களுடைய ஒத்தாசையினாலும் இல்லாவிட்டால் நம்முடைய திறமையினால் மட்டும் வரக்கூடாது, தேவனாலே நமக்கு செழிப்பு வரணும். பிரைஸ் தி லார்ட். அதுதான் ரொம்ப முக்கியம் நம்முடைய லைஃப்பில். நீங்கள் சிலர் சொல்லுவாங்க, அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, அவங்களுடைய லைஃப்பில் உலகம் அவங்களுக்கு செழிப்பை கொடுக்கிறது. அந்த செழிப்பு வேதனையை கொண்டு வரும், சாபத்தை கொண்டு வரும். எல்லாவற்றிற்கும் மேலாய் அந்த செழிப்பு தான் அவங்கள தேவன் பக்கம் வராமல் தடுத்து நிறுத்தும். அது ரொம்ப பெரிய ஆபத்து. சரி, அவங்ககிட்ட போய் நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு எல்லாமே எனக்கு இருக்குது, எனக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது, எனக்கு பணம் இருக்குது, உங்ககிட்ட கார் இல்லை, என்கிட்ட கார் இருக்குது, உனக்கு வீடு இல்லை, எனக்கு வீடு இருக்குது, எனக்கு எல்லாம் இருக்குது, ஆனால் என்ன அவனுக்கிட்ட இல்லை? தெய்வம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். செழிப்பு தேவனிடத்திலிருந்து வரலை அப்படின்னா அது என்னைக்கும் ஆபத்து, என்னைக்கும் அது ஆபத்து. ஆண்டவர் உனக்கு செழிப்பை கொடுக்கலன்னா என்னைக்கும் ஆபத்து. ஏதோ ஒரு காரணத்திற்காக பிசாசு உனக்கு அந்த செழிப்பை கொடுத்து வைத்திருக்கிறான். அதை புரிந்து கொள்ளணும். எங்கள் வீட்டில் ஒரு சாதாரண ஒரு ஆகாரம் தான் இருக்குது, ஒரு சாதாரண ஆகாரம் தான் இருக்குது. என் பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு நல்ல ஆகாரம், அவங்களுக்கு தேவையான நல்ல ஆடைகள், அவங்களுக்கு தேவையான சில வசதிகள் இருக்குது. திடீர்னு யாரோ ஒருத்தன் வந்து சொல்கிறான், நான் என் இப்போ தம்புவை கூப்பிட்டு சொல்கிறேன், உனக்கு நான் காரு தரேன், உனக்கு ஒரு நல்ல ஒரு பங்களா தரேன், உனக்கு டெய்லி செலவுக்கு $1000 தரேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லி அவனை கூப்பிட்டு போகிறான் அப்படின்னா அதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. என்ன? ஏதோ ஒரு சாபம் இருக்குது. உங்களுக்கு விளங்குதா? ஏதோ ஒரு சாபம் இருக்குது. என் பிள்ளைக்கு நான் என் கையில் $1000 இருந்தாலும் அவனுக்கு $10 கொடுப்பேன். உனக்கு போதும் $10, வெளியே போறியா, $10 கொடுப்பேன், $1000 நான் கொடுக்க மாட்டேன். ஆனால் சில நேரத்தில் இந்த உலகம், பிசாசின் வல்லமைகள் இந்த உலக மக்களுக்கு ஏராளமான பணத்தை, ஏராளமான வசதிகளை, ஏராளமான ஆசீர்வாதங்களை கொடுப்பது செழிப்பு அல்ல, அது மாயை என்று வேதம் அழைக்கிறது. என்ன அது? என்ன மாயை? அது உன்னுடைய விலையேற பெற்ற ஆத்துமாவுக்கு பிசாசு கொடுக்கிற கிரயம். உன்னை எப்படியாகிலும் நரகத்துக்கு கொண்டு போக, உன்னை எப்படியாகிலும் பாவத்துக்கு கொண்டு போக, சாபத்துக்கு கொண்டு போக பிசாசு உனக்கு கொடுக்கிற அந்த அளவற்ற செல்வம் உன்னை நீதிமானாய் மாற்றுவதில்லை, உன்னை பாவியாய் மாற்றுகிறது, அசுத்தனாய் மாற்றுகிறது, துன்மார்க்கனாய் மாற்றுகிறது, பெருமை உள்ளவனாய் மாற்றுகிறது. ஆகவே செழிப்பு தேவனிடத்திலிருந்து வந்தாதான் ஒரு மனுஷனுக்கு நல்லது. உன்னை பிசாசு உன்னை செழிக்க வைக்குமானால் அது ஆபத்து. அரசாங்கம், ராஜரீகம் தாவீதுக்கு தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. அப்சலோமுக்கு அரசாங்கம், அந்த ராஜ பதவி தேவனால கொடுக்கப்படலை, பிசாசு கொடுத்தான். பிசாசு எழுப்பினான், சாபம் அவனை உருவாக்கிற்று. அது கொஞ்ச நாள் அவனுக்கு நல்லா இருந்தது, ஆனால் உயிர் போயிடுச்சே. இருக்கீங்களா? உயிர் போயிடுச்சே. இந்த உலகத்தில் பிசாசு ஒரு மனுஷனை தேவன் பக்கம் இருந்து இழுப்பதற்கு பணத்தை, ஐஸ்வர்யத்தை அவன் கொடுப்பான். கொடுத்து உன்னுடைய ஆத்துமாவை அவன் அழிப்பான். இந்த உலகத்தில்
ஒரு ஆசீர்வதிக்கப்படாதவன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம், உயர்த்தப்படக்கூடாதவன் உயர்த்தப்படுவதற்கு காரணம், செழிக்க கூடாதவன் செழிக்கப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் ஆத்துமாவை அவன் இழந்து கொண்டிருக்கிறான் அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? ஆகவே தான் பண ஆசை எல்லா தீமைக்கு என்னவா இருக்கு? வேறா இருக்கு. தேவன் உனக்கு பணம் கொடுத்தாதான் ஆசீர்வாதம். ஆமென் சொல்ல மாட்டிருக்கீங்களே? தேவன் உனக்கு அவர்கிட்ட இருந்து தான் வரணும். அதுதான் செழிப்பு, அதுதான் ஆசீர்வாதம். இன்றைக்கு ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை சொன்னார் பாருங்க. அவர் அப்பொழுதுதான் ஊழியத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறார். பயங்கர தீர்க்க தரிசன கிருபை, நிறைய ஆத்துமாக்கள் விடுதலை ஆகி கொண்டிருக்கிறாங்க. ஒரு இடத்துல ஊழியம் செய்து விட்டு வந்து அவர் தன் அறையிலே படுத்திருக்கும் பொழுது லூசிபர் பிசாசு அவருக்கு முன்பாய் தோன்றுகிறான். தோன்றி அவன் சொல்றானா, நீ இயேசுவுக்கு ஊழியத்தை செய்கிறத விட்டுட்டு எனக்கு ஊழியம் செய். நான் உனக்கு எவ்வளவு பணம் வேணுனாலும் தரேன், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் தரேன். நீ இயேசுக்கு ஊழியம் செய்யக்கூடாது, ஆத்துமாக்களை நீ ரட்சிக்கக்கூடாது, ஆத்துமாக்களை கட்டிலிருந்து விடுதலை ஆக்கக்கூடாது, உனக்கு என்ன வேலை நான் தரேன் அப்படின்னு சொல்லி அவன் சில வரங்களை அவருக்கு தர ஆயத்தமாக இருக்கிறான் பிசாசு. நீ இயேசுக்கு ஊழியம் செய்யக்கூடாது, நான் உனக்கு தரேன். அப்போ பரிசுத்தாவினர் சொன்னாராம், இயேசுவின் நாமத்தினாலே அவனை விரட்டு, நான் உன் கூட இருந்து நான் உன்னை உயர்த்த போகிறேன். பாருங்க, இவர் ஆவியில் நிரம்பி, பிசாசே எனக்கு நீ தர்றது எதுவும் வேண்டாம், நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று ஜெபித்த பிறகு பிசாசு அவரை விட்டு கடந்து போனான். அதற்கு பிறகு அவருடைய ஊழியங்களிலே தேவன் அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார். ஏராளமான ஜனங்கள் அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டாங்க. இன்றைக்கும் பெரிய அளவில் அவனுடைய ஊழியத்தை செய்கிறார். எப்பவுமே பிசாசு உன் ஆத்துமாவுக்காக, உன் ஆத்துமாவை அழிப்பதற்காக செல்வங்களை கொடுப்பான். ஆனால் செழிப்பு என்பது என்ன தெரியுமா? உன் ஆத்துமாவும் செழிக்கும், உன்னுடைய குடும்பமும் செழிக்கும். அதுதான் வேதம் சொல்லுது, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் என்ன செய்யணும்? வாழ்ந்து செழித்திருக்கணும். எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆத்துமா செழிக்கலையோ உனக்கு வருகிற செல்வம் செழிப்பு நல்லதல்ல, நல்லதல்ல. இருக்கீங்களா? உங்கள் ஆத்துமா செழிக்கணும். முதலாவது செழிப்பு நம்முடைய ஆத்துமாவில், முதலாவது செழிப்பு நம்மை குறித்தே நமக்கு ஒரு நல்ல எண்ணம் வருவதில் இருக்கு. நம்மை குறித்தே நமக்கு ஒரு நல்ல எண்ணம். எத்தனை பேருக்கு உங்களை குறித்து நல்ல எண்ணம் இருக்கு? இல்லையோ? உங்களை குறித்து நல்ல எண்ணம் இருக்கா இல்லையா? அடடா, நீங்களே உங்களை குறித்து நல்லா நினைக்கலன்னா நாங்கள் எப்படி நினைக்கிறது? பிரைஸ் எல்லாம். உங்களை குறித்து உங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் இருக்கணும். நான் நல்லவன் சொல்லுங்க, இன்னைக்காவது சொல்லுங்க அப்படி மனசில் கையை வச்சு, நான் நல்லவன், நான் உண்மையானவன், நான் பரிசுத்தமானவன். தைரியமாக சொல்லுங்க, என்னதான் நடக்குன்னு பார்ப்போம். பிரைஸ் ஹல்லேலூயா. சரியா? என்னை குறித்த எனக்கு ஒரு நல்ல எண்ணம் வேணும். ஆமென். உன்னை குறித்து உனக்கு நல்ல எண்ணம் இல்லை அப்படின்னா ரொம்ப ஆபத்து. அதுதான் உன் ஆத்துமா செழிக்கிறது. நான் நல்லவன்யா, தப்பு செய்கிறேன் ஆனால் நல்லவன். சரியா? குறைகள் இருக்குது ஆனால் நல்லவன். நான் நல்லதை எதிர்பார்க்கிறேன், நல்ல காரியத்தில் நான் ஈடுபடுகிறேன். இந்த இரவு நம்முடைய ஆத்துமா செழிக்கணும் என்பதற்காக ஆண்டவர் சில நேரத்தில் நம்முடைய ஆசீர்வாதங்களை கூட நம்ம விட்டு எடுப்பார். எடுத்திருக்கிறாரா? ஒரு மனுஷனை ஆத்துமா செழிக்கணும்னா வெளியே இருக்கிற செழிப்பெல்லாம் என்ன செய்யணும்? கொஞ்சம் குறையணும். அப்போ தான் ஆத்துமா செழிக்கும். பிரைஸ் எல்லாம். உள்ள ஆப்ரேஷன் பண்ணணுன்னா வெட்ட தானே செய்யணும். சரியா? வெட்ட தானே செய்யணும்னு வெட்டாமல், பாஸ்டர் கத்திப்படாமல் எனக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னா பண்ண முடியாது. இருக்கீங்களா? சரியா? என்னதான் லேசராக இருந்தாலும் ஒரு 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 கட்டு போட வேண்டியதானே இருக்குன்னு. ஸோ நம்முடைய லைஃப்பில் சிலருடைய ஆத்துமா செழிக்கணும் என்பதற்காக ஆண்டவர் சிலருடைய லைஃப்பில் அந்த வெளியில் இருக்கக்கூடிய செழிப்பெல்லாம் அழிப்பார். இது பிசாசு கொடுத்தது மகனே, இது வேண்டாம். ஆண்டவரே அந்த வீடு, ஆமாம் அது பிசாசு கொடுத்தான், அது வேண்டாம், அது போயிடும், தப்புன்னு போயிடும். ஆண்டவரே அந்த காரு பிசாசு கொடுத்தான், அது வேண்டாம், போயிடும். ஆண்டவரே அந்த வேலை பிசாசு கொடுத்தான், போயிடும். போட்டோன்னு சொல்லுங்க.
பயந்து சொல்கிறீங்களா? நல்ல தைரியமாக சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? எப்படி? போட்டோம், போனால் போகட்டும், போட போ. உண்மையாக சொல்கிறேன், உன்னை செழிக்க பண்ணுவதற்கு, உன் ஆத்துமாவை செழிக்க பண்ணுவதற்கு ஆண்டவர் சில எக்ஸ்ட்ரா பிட்டிங்கெல்லாம் உன்னை விட்டு எடுத்துருவார். உன்னை அப்படியே ஆண்டவர் ஒன்னெல்லாம் ஆக்குவார். அப்பா கொடுத்தாரு, நல்ல அப்பா, கெட்ட அப்பா. அவர் யோசேப்புக்கு நல்ல அப்பா, ரூபனுக்கு கெட்ட அப்பா. இதெல்லாம் தெரியாது உங்களுக்கு, நான் யாரையோ சொல்கிறேன்னு. யார் யோசேப்புக்கு அப்பா? யாராவது சர்ச்சில் யாராவது இருக்காங்களோ யோசேப்பு அப்பா? அவர் கொடுத்த அங்கியை ஆண்டவர் எடுத்தாரா இல்லையா? அவர் கொடுத்த அங்கி, அப்பா தான் கொடுத்தார் அந்த அங்கி. மகனே, நீ விசேஷமானவன், நீ நல்லா கோல் சொல்ற. யாரை பற்றி? அண்ணன் தம்பியை பற்றி நல்லா கோல் சொல்ற. அவர் தான் விசேஷமான அங்கி கொடுத்தாரு. எடுத்துட்டாங்களா இல்லையா? சொல்லுங்க, பைபிள் தெரிஞ்சுங்க சொல்லுங்க. எடுத்துட்டாங்களா இல்லையா? எடுத்துடுவாங்க. சவுல் தான் கொடுத்தான், கேடயத்தை கொடுத்தான். சவுல் தான் கொடுத்தான், நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்தான். சவுல் தான் தாவீதுக்கு அவனுடைய மகளை கொடுத்தான், மீகாலை கொடுத்தான். எடுத்துட்டாரா இல்லையா ஆண்டவர்? ஹலோ, எங்கேயோ தவறா பிடிச்சிட்டு வந்திருந்தீங்கன்னா எடுத்துருவாரு. சரியா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எடுத்துட்டாரா ஆண்டவர்? ஆண்டவர் யோபு தன்னுடைய திறமையில், தன்னுடைய ஞானத்தில், தனக்கு இருந்த தெய்வ பக்தியில் நிறைய ஆசீர்வாதங்களை வைத்திருந்தான். ஆண்டவர் எடுத்துட்டாரு. யோபுவே, உன் ஆத்துமா இன்னும் 1000ங்களுக்கு பிரயோஜனமாக மாறணும். பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய ஆத்துமா லட்ச கோடி ஜனங்களுக்கு நீ ஒரு பிரயோஜனமாக இருக்கணும். நான் உன்னை செழிக்க பண்ண போறேன்னு சொல்லி யோபுடைய அப்பா தந்தது, யோபுடைய மாமா தந்தது, யோபுவினுடைய அண்ணன் தம்பி தந்தது எல்லாம் ஆண்டவர் எடுத்து வெறுமையாக்கிட்டாரு. பிரைஸ் தி லார்ட். நீ வெறுமையாக்கப்பட்டிருக்கியா? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, வாழ்க்கையில் எத்தனையோ ஆசீர்வாதத்தோடு நான் இருந்தேன், இன்னைக்கு எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு, நான் வெறுமையாக இருக்கிறேன். உன் ஆத்துமாவை தேவன் வாழ பண்ண போகிறார். அதுதான் செழிப்பு. ஆண்டவர் முதலாவது உன் ஆத்துமா செழிக்குதான்னு தான் பார்க்குறாரு. ஆமென். உன் ஆத்துமா செழிக்குதா? உனக்கு நன்மை தீமை தெரியுதா? மெய் தெய்வம் உன் கண்ணுக்கு தெரிகிறாரா? ரட்சகர் உன் கண்ணுக்கு தெரிகிறாரா? இந்த உலகம் மாயை என்பது உனக்கு தெரியுதா? மனுஷருடைய அன்பு மாயை என்பது உனக்கு தெரியுதா? இந்த உலகத்தில் இருக்கிற பதவிகள், பொருட்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் அடுத்த நிமிஷமே நம்மை விட்டு போயிடும். நம்மை விட்டு விலகாதவர் இயேசு ஒருவர் தான் உனக்கு தெரியுதா? அதை தான் ஆண்டவர் முதலாவது பார்ப்பார். எத்தனை பேருக்கு தெரியுது? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியுது? என் வாழ்க்கையில் எத்தனையோ ஆசீர்வாதங்கள் நான் சம்பாதித்தேன், எல்லாம் என்னை விட்டு போனது. எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ உயர்வுகளை என்னுடைய பலத்தினால், என்னுடைய ஞானத்தினால என்னால் சம்பாதிக்க முடிந்தது. ஆனால் எல்லாம் என்னை விட்டு போன பொழுது நாங்கள் கதறி அழுதோம். அப்போதான் ஆண்டவர் சொன்னார், உன் ஆத்துமா வாழணும் என்பதற்காக இந்த பாடு. நல்ல ஆசீர்வாதமான குடும்பத்தில் இருந்த சகோதரி ஹெலன் வந்தாங்க. எல்லாவற்றையும் இழந்தோம். என்னுடைய பிஸ்னஸில் எல்லாவற்றையும் இழந்தேன். ஆண்டவருடைய ஊழியத்தில் அந்த 35A நோரிஸ் ரோட் சர்ச் வாடகைக்காக எங்கள் பணத்தை நாங்கள் இழந்தோம். எங்களுடைய நகையை நாங்கள் இழந்தோம். பேரையும் இழந்தோம். சரி, கடன் எடுத்த உடனே 70 பேருக்கு $2500 உள்ள அந்த இடம் எங்களுக்கு வாடகை தர முடியலை. ஆனால் ஆண்டவர் எங்கள் ஆத்துமாவை அந்த நாட்களில் படமிட்டார். இவன் ஆத்துமா செழிக்குதா? என்னுடைய விசுவாசம் இவனுக்குள் செழிக்கிறதா? என்னுடைய நம்பிக்கை இவனுக்குள் செழிக்கிறதா? என்னுடைய அழைப்பு இவனுக்குள் துளிர் விடுகிறதா? என்னுடைய விருப்பம் இவனுக்குள் செழிக்கிறதான்னு சொல்லி ஆண்டவர் பார்த்தார். ஒரு நேரம் வந்தது, இவன் ஆத்துமா செழிச்சிருக்கு, இந்த குடும்பம் எனக்காக நிற்கும்னு சொல்லி ஆண்டவர் அறிந்து கொண்டார். இவங்களுக்கு பணத்து மேலே ஆசை இல்லை, இவங்களுக்கு உலகத்து மேலே ஆசை இல்லை, இவங்க எனக்காக ஊழியம் செய்யும்படி அர்ப்பணித்தாங்கன்னு சொல்லி ஆண்டவர் புடமிட்டு பார்த்து இருதயத்தின் ஆழத்தை அவர் பார்க்கிறார். என் இருதயத்தை
நீங்க யாரும் பார்க்க முடியாது, ஆண்டவர் பார்க்கிறார். என் இருதயத்தின் ஆழத்தை பார்த்து, இவன் இருதயத்தின் ஆழத்துல ஆத்துமா செழிக்கணும்னு ஒரு வாஞ்சை இருக்கு. உன் இருதயத்தின் ஆழத்தில் அதை தான் ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். அது எப்போ தெரியுமா பார்ப்பாரு? இருக்கிறதெல்லாம் எடுத்துடுவார். சில நேரத்தில் இந்த ஆலயத்துக்கு நீங்கள் நல்லா வர ஆட்களை ஒன்றெல்லாம் ஆக்கிடுவார். அவங்க வருவாங்க, இன்னும் கொஞ்சம் உயரலாமா, ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் எடுப்பார். எடுத்து ஒன்றெல்லாம் ஆக்கி அவங்க நினைப்பாங்க, இந்த சர்ச்சு உண்மையாகவே ஆசீர்வாதமான சர்ச்சு தானா. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. வந்து இந்த ஆலயத்தில் வந்து அடுத்த நாள் வேலை போயிடுச்சு ஐயா. இந்த ஆலயத்துக்கு வந்து அடுத்த நாள் அந்த பொண்ணு நம்மளை விட்டு போயிட்டாலே, சரி இப்படியெல்லாம் நடக்கும், எடுக்கணும் சிலது ஆண்டவர். அல்லேலூயா. ஆனால் நாட்கள் வரும் பாருங்க, ஆண்டவரோட ஆத்துமாவை பலப்படுத்துவார், உன் விசுவாசத்தை பலப்படுத்துவார். உனக்கு ஒன்றுமே இருக்காது, முன்னாடி எல்லாமே இருந்துச்சு, எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தது, ஆனால் நீ பிரயோஜனம் இல்லாதவனா இருந்தாய். ஆனால் இப்போ லைஃப்பில் ஒன்றுமே இல்லை, ஆனால் உனக்குள்ளாக ஒரு பெரிய நம்பிக்கை ஆண்டவர் உருவாக்கிட்டாரு. நான் ஒரு மகிமையான ஒரு பாத்திரம், அல்லேலூயா, நான் கர்த்தருடைய பாத்திரம், நான் கர்த்தருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடம். இன்னைக்கு நீ உன் பணத்தை குறித்து நீ மேன்மை பாராட்டுறதில்ல, இன்னைக்கு உன்னுடைய திறமையை குறித்து நீ மேன்மை பாராட்டுறதில்ல, இன்னைக்கு உன்னுடைய குடும்பத்தை குறித்தோ உன்னுடைய பொருளாதாரத்தை குறித்தோ நீ மேன்மை பாராட்டுறதில்லை. நீ யாரை குறித்தான மேன்மை பாராட்ட தெரியுமா? உன்னுடைய கர்த்தரை குறித்து நீ மேன்மை பாராட்டுகிறாய். அல்லேலூயா. சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், சிலர் ஏதோ குறித்து மேன்மை பாராட்டுறாங்க. நாங்களோ எங்கள் கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். அதை தான் ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு அதுதானே மேன்மை, ஒன்றும் இல்லை. ஆனால் சொல்கிறோம் இயேசு போதும்ன்றோம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒன்றும் இல்லை வாழ்க்கையில், ஆனால் என்ன சொல்கிறோம்? இயேசு போதும். ஆண்டவருடைய திட்டமே அதுதான். உன் ஆத்துமா செழிக்கணும். உன் ஆத்துமா செழிச்சிடுச்சு, அடுத்ததெல்லாம் தானா செழிக்கையா. அல்லேலூயா. உன் ஆத்துமா ஆண்டு அதை தான் பார்க்குறார். உன் ஆத்துமா செழிக்காதா? உன் ஆத்துமா செழிக்காதா? இந்த மகனுக்குள் இருக்கிற அந்த விசுவாசம் பலப்படாதா? இந்த மகனுக்குள் இருக்கிற அந்த பக்தி வைராக்கியம் அதிகரிக்காதா? தெய்வத்தை தேடுகிறானே, பக்தியாயிருக்கிறானே, என்னுடைய பக்தி செழிக்காதா? அதை கண்டுபிடிச்ச உடனே ஆண்டவனை உயர்த்த ஆரம்பிப்பார். உன் உயர்வை ஒருவனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. அல்லேலூயா. ஒருத்தனாலும் முடியாது, ஒருத்தனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. நீயே தடுத்துக்கிட்டாதான் உண்டு. அல்லேலூயா. உன் உயர்வை ஒருவனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. அதுதான் செழிப்பினுடைய ஆழம். இது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. செழிக்கப்படுறவங்கள தான் ஆண்டவர் அவர் என்ன செய்வார்? அவங்கள சீர்படுத்தி, அவங்களை பழுது பார்த்து, அவங்கள உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதமான விசுவாசம் என்கிற அந்த மகிமையான ஒரு சிந்தனையை தேவன் கொண்டு வருவார். இந்த சிந்தனை இல்லாத மக்கள், இந்த அர்ப்பணம் இல்லாத மக்கள் தங்கள் வாழ்க்கையில் செழிப்பை கண்டுதான் தேவனை நம்புவார்கள், செழிப்பை கண்டுதான் தேவனை பின்பற்றுவார்கள். ஆனால் இந்த அனுபவத்துக்கு போனவங்க என்ன வந்தாலும் கர்த்தரை நம்புவார்கள். ரொம்ப வித்தியாசம் இது. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? ரொம்ப வித்தியாசம். சில கிறிஸ்தவர்கள் உண்டு, ஜெபிப்பாங்க, அற்புதம் நடந்தா தேவனுக்கு ஸ்தோத்திரம். சில கிறிஸ்தவர்கள் உண்டு, ஜெபிப்பார்கள், ஆசீர்வாதம் இருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு சிலர் தான் உண்டு, என்ன வந்தாலும் கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள். அவர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ இளமையிலே ஓங்கி வளர்ற விருட்சம் போல இருப்ப, நீ நீரோடைகள் அருகே நாட்டப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருகிற இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்ப. உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்தது. அல்லேலூயா. உன்னை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுவார், உன்னுடைய சுக வாழ்வு துளிர்க்கிறது. அல்லேலூயா. உன்னை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுவார், நான் உனக்கு முன்பாய் சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுவார், நான் உனக்கு முன்பாய் சென்று இருப்பு தாழ்பால்களை முறித்து வெண்கல கதவுகளை நான் திறப்பேன். செழிப்பு எங்க தெரியுமா இருக்கு? உன் ஆத்துமாவில் இருக்கு. ஆமென். செழிப்பு வேற எங்கே இல்லையா, உன் ஆத்துமாவில் இருக்கு. உன் ஆத்துமா மட்டும் தேவன் விரும்புகிறபடி செழிக்க ஆரம்பித்து விட்டார். இந்த உலகத்தில் தேவன் எதற்காக உன்னை தெரிந்து கொண்டாரோ, எதற்காக இந்த ஆலயத்தில் உன்னை கொண்டு வந்தாரோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்றி விடுவார். அல்லேலூயா. அந்த செழிப்பை நீ கண்டு கொள்ளணும். இன்னைக்கு ஜனங்க எந்த இடத்துல செழிக்கணும்னு தெரியல. உன் ஆத்துமாவிலே செழி,
அல்லேலூயா. ஆத்துமாவிலே செழி. எல்லாம் நடக்கும் உனக்கு, எல்லாம் நடக்கும். ஆபிரகாம் எங்கே செழித்தான்? ஆத்துமாவிலே செழித்தான். பிள்ளையை கொண்டு போய் பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறான். ஆண்டவர் கேட்கிறாரே, ஆண்டவருக்கு கேட்கிறார், உன் மகனை கொடு. அவனுக்கு தெரியும், என் ஆத்துமா கர்த்தருக்குள் களி கூறும். என் மகனை ஆண்டவர் கேட்குறீங்க, எடுத்துக்கங்க. ஆண்டவர் பயப்படுறார். ஆபிரகாமே, நீ எனக்கு என் இருதயத்தை நீ புரிஞ்சிட்ட, என் இருதயத்தை நீ புரிஞ்சிட்ட, உன் ஆத்துமா செழிக்கிறது. இந்த இரவு அநேகரை ஆண்டவர் இந்த இடத்துல ஆத்துமாவிலே செழிக்கிறவர்களை உருவாக்கணும் நான் விரும்புகிறேன். ஆமென். உங்க ஆத்துமாவிலே செழிக்கணும். ஐயா, நீ ஆத்துமாவிலே செழிச்சிட்டீன்னா, ஓ மை காட், உங்க லைஃபே வித்தியாசமா இருக்கும், உங்க திங்கிங்கே வித்தியாசமா இருக்கும், உங்களுடைய விருப்பமே வித்தியாசமா இருக்கும். அல்லேலூயா. எல்லாமே வித்தியாசமாயிடும். நீ மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். வாதை உன் கூடாரத்தை அணுகவே அணுகாது. அல்லேலூயா. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். ஏன்னா அவர் விரும்புகிற ஆத்துமா நீ. இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு எத்தனை விருப்பமான ஆத்துமாக்கள் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்ப சொற்பம். நிறைய கிறிஸ்தவம் இருக்கலாம், நிறைய ஊழியக்காரர் இருக்கலாம், நிறைய ஆட்கள் இருக்கலாம். ஆனால் ஆத்துமாவிலே தேவனை வாழ வைக்கிறவர்கள் கொஞ்சம் பேர் தான். இந்த சபையில் நீ அப்படிப்பட்ட மகனாய் மாறணும். அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார்னு நினைக்கிறேன். பிரைஸ் எல்லாம் உங்களுக்காக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆமென். இங்கே நிறைய பேர் ஆத்துமாவிலே இன்னைக்கு செழிக்க போறீங்க. அல்லேலூயா. அப்படியே கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் பேசுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் ஆத்துமா செழிக்கட்டும், என் ஆத்துமா செழிக்கட்டும், என் ஆத்துமா செழிக்கட்டும், என் ஆத்துமா செழிக்கட்டும், என் ஆத்துமா செழிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே என் ஆத்துமா செழிக்கட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆத்துமா செழிச்சா ரொம்ப அற்புதமா இருக்கும். ஒரு வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 14:17. அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். அவர் செழிப்புள்ள காலங்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஆத்துமா வாழ்வதை போல நீ வாழ்கிற தேவ பிள்ளையே, உனக்கு ஆண்டவர் செழிப்புள்ள காலங்களை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. செழிப்புள்ள காலம். செழிப்பில்லாத காலத்தில் நீ என்ன செய்தாலும் செழிக்காது. பிரைஸ் தி லார்ட். உனக்கு செழிப்புள்ள காலங்களை என் ஆண்டவர் கொடுக்கணும். ஒரு தேவ பிள்ளை, நீ ஆத்துமாவிலே செழித்திருக்கிற ஒரு தேவ பிள்ளை, செழிப்புள்ள காலங்களுக்காய் கருத்தாய் ஜெபம் பண்ணுங்க. ஒரு நேரம் யாபேஸ் தரித்திரத்திலும் அவன் குறைவிலும் பலவீனத்திலும் தள்ளப்பட்டவனாய் துக்கத்தின் மகனாய் இருந்தான். அவன் ஜெபிக்கிறான், இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய கரம் என் கூட இருக்கட்டும். ஆண்டவரே, என்னுடைய எல்லையை பெரிதாக்கும். தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது. அவன் ஜெபித்ததை தேவன் கொடுத்தார். அப்போ பாருங்க, ஒரு தேவ பிள்ளை ஆசீர்வாதமான காலங்களை நம்ம எப்படி நம்முடைய லைஃப்பில் கொண்டு வருகிறோம்? ஜெபத்தின் மூலமாய். பிரைஸ் தி லார்ட். ஜெபத்தின் மூலமாய் நல்ல ஒரு நிலைமைக்கு எஸ்தர் உயர்த்தப்படுகிறாள். திடீரென்று அவளுக்கு செய்தி வருகிறது, ராஜா யூத ஜனங்களை அழிக்கப் போகிறார். உடனே எஸ்தர் என்ன சொல்றா? நாம் எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும், யூத ஜனங்கள் அத்தனை பேரும், சூசானில் இருக்கிற யூத ஜனங்கள் அத்தனை பேரும் கூடி ஜெபம் பண்ணுவோம். நானும் என்ன செய்ய போறேன்? கூடி ஜெபிக்க போறேன். ஏனென்றால் ஒரு செழிப்பின் காலம், ஒரு விடுதலையின் காலம் வரணும். நீங்க வேதத்தில் நீங்க வசனங்களை எல்லாம் வாசிக்கும் பொழுது சிறையிருப்பை திருப்பினார். யார் தெரியுமா சிறையிருப்பை திருப்புவார்? கர்த்தர். நிறைய இடத்துல வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிங்க. கர்த்தர் சிறையிருப்பை திருப்பினார், கர்த்தர் சிறையிருப்பை திருப்பினார், கர்த்தர் சிறையிருப்பை திருப்பினார், கர்த்தர் சிறையிருப்பை திருப்பினார். அப்படி தான் இருக்கும் நம்முடைய லைஃப்பில். இந்த சிறையிருப்பு இருந்து வெளியே வருவதும் செழிப்பின் காலம் ஆரம்பிப்பதற்கும் காரணமாக இருப்பவர் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க, ஆமென். யோசேப்பை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வராங்க.
பார்வோனுடைய சமூகத்தில் போய் நிற்கிறான். செழிப்பின் காலங்கள் ஆரம்பிக்கிறது. ஆமென். ஸோ எப்பவுமே சிறையிருப்பை திருப்பினவுடன் செழிப்பின் காலம் ஆரம்பிக்கும். எப்பவுமே சிறையிருப்பை திருப்பினவுடன். ஆகவே தான் நாம் ஒரு விடுதலையை தேவ சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, மனுஷனுடைய சாபம், குடும்ப சாபம், பரம்பரை சாபம், நாம செய்த தவற்றினால் ஏற்பட்ட சாபம், இதெல்லாம் ஒரு சிறையிருப்பு. ஒரு சிறையில் இருக்கிற வரைக்கும் செழிப்புக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த சிறையிருப்பை மாற்றுவது, செழிப்பின் காலத்தை கொண்டு வருவது, அதற்கு இடையிலே இருப்பது தேவ கிருபையினாலே நீ ஏறெடுக்கிற ஜெபம். பிரைஸ் தி லார்ட். ஜெபம் சிறையிருப்பை முடிவுக்கு கொண்டு வரும், செழிப்பான காலங்களை ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் ஜெபத்தினுடைய வல்லமை. பிரைஸ் தி லார்ட். ஜெபத்தினுடைய வல்லமை. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் பிரேயர் அப்படின்னாலே ஒரு காரியத்தை முடிக்கும், இன்னொரு காரியத்தை கொண்டு வரும். அதுதான் பர்பஸ் ஆஃப் பிரேயர். என்ன? ஜெபமே ஒரு காரியத்தை முடிக்கணும். கேட்குறீங்க, ஆண்டவரே எனக்கு வியாதியா இருக்கிறேன், ஆண்டவர் சுகமாக்கி உனக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரணும். ஆண்டவரே கடன்காரனா இருக்கிறேன், கடனை அடைத்து செழிப்பை கொண்டு வரணும். ஆண்டவரே பாவத்தில் இருக்கிறேன், பாவத்தை உன்னை விட்டு தொலைத்து உனக்குள் பரிசுத்தத்தை, நல்ல குணங்களை கொண்டு வரணும். அதுதான் ஜெபம். எந்த மனுஷன் ஜெபிக்கலையோ உனக்கு சிறையிருப்பு நீங்காது, ஆசீர்வாதமான காலம் தொடங்காது. ஆமென். கரெக்டாக நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? தொடங்காது. நீ ஜெபிக்க, பாஸ்டர் என்னால் ஜெபிக்க முடியல, செழிப்பை மறந்துடு, விட்டுடு. உனக்கு எதுக்கு செழிப்பு? ஹலோ, என்ன? மறந்துடு, செழிப்பை மறந்துடு, சிறையிருப்பிலே இரு. பாஸ்டர் எனக்கு சிறையிருப்பு வேணாம், ஜெபி. எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லையோ அப்படியே சிறையிருப்பு. அது எப்படின்னா, இந்த சிறையிருப்பு இருக்கு பாருங்க, இது உன்னை பின் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த சிறையிருப்பு உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு மனுஷனுக்கு மேலாய் இந்த பிசாசினுடைய கரங்கள் எப்போ உன் கழுத்தை பிடிக்கலான்னு சொல்லி வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டேன், 10 வருஷத்துக்கு இன்னைக்கு ஜெபம் இல்லை நினைக்காத. இப்ப சாப்பிட்டு முடிச்ச 4 மணி நேரத்தில் உனக்கு பசிக்குதா இல்லையா? 4 மணி நேரம் டூ லாங். பசிக்குதா இல்லையா? அதே மாதிரி இந்த ஜெபத்திற்கு, ஒரு ஜெபத்திற்கு மிஞ்சி போனா ஒரு நாள் வல்லமை, அவ்வளவுதான். இது உபதேசமா எடுத்துக்காதீங்க, கருத்தா சொல்றேன். ஆண்டவரே இன்றைக்கு நான் வெளியே போறேன், என்னை காப்பாற்றும். இன்னைக்கு அந்த ஜெபம் காப்பாற்றும். பிரைஸ் தி லார்ட். நாளைக்கு வெளியே போகும்போது என்னதான் செய்யணும்? திரும்ப ஜெபிக்க தான் செய்யணும். இன்னைக்கு ஆண்டவரே இன்றைக்கு நான் ஜெபிக்கிற ஜெபம் என்றைக்கும் இந்த பிள்ளைகள் மேல் இருக்கட்டும் அப்படி நான் சொல்ல முடியாது. சாலமோன் சொன்னார், ஆண்டவரே இந்த ஆலயத்தை நோக்கி நான் ஜெபிக்கிறேன், இந்த ஆலயத்தின் மேல ஒரு ஆசீர்வாதத்தை வைக்கிறேன், இந்த ஆலயத்தில் வந்து ஜனங்கள் வந்துட்டு போயிட்டு அவங்களை ஆசீர்வதின்னு சொன்னாரா? இல்லை. இந்த ஆலயத்தை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அவர்கள் ஜெபத்தை கேட்டு, இந்த ஆலயத்தை நோக்கி அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அவர்கள் ஜெபத்தை கேட்டு, ஆண்டவரே அவர்கள் சிறையிருப்பில் இருக்கும் பொழுது தாங்கள் செய்த பாவத்தை உணர்ந்து அந்த சிறையிருக்கப்பட்ட தேசத்தில் இருந்து இந்த ஆலயத்தை நோக்கி அவர்கள் ஜெபிக்கும் போது, ஜெபம் இல்லையா சிறையிருப்பு உன்னை பின்தொடரும். ஜெபம் இல்லை அப்படின்னா சிறையிருப்பு பின்தொடரும். பாஸ்டர் பயமுறுத்துறீங்களா? அதை விட வேற அதிகமாக ஏதாவது இருந்தால் அதை செய்யணும்னு நினைக்கிறேன். உன்னை பயமுறுத்தவா, உன்னை நடுங்க பண்ணணும்ல நான் நினைக்கிறேன். சரியா இருக்கீங்களா? ஜெபம் பண்ணாம நீ தூங்குனா நடுராத்திரி அலறி அடிச்சு ஐயோ நான் ஜெபிக்கலையேன்னு சொல்லி எழுந்து ஜெபிக்கணும். ஆமென். எனக்கு பிசாசுகள் அதற்காக உதவி செய்யட்டும். நைட்ல நீ ஜெபிக்காம படுக்கிற, கழுத்தை வந்து அப்படி பிடிச்சு இயேசுவே நீ கூப்பிடுற மாதிரி அது வைக்கணும். எங்க அம்மா அப்படிதான் ரட்சிக்கப்பட்டாங்க. சில புத்தி இல்லாத பிசாசு சில ஆட்களை போய் தொட்டு ரட்சிக்கப்பட வச்சிடுது. சரியா? எங்க அம்மா
பிசாசு நைட்டில் எங்கள் அம்மாவை ஒவ்வொரு நாளும் 12 மணிக்கு வந்து அழுத்துமா, கழுத்தை பிடிச்சி அப்படியே இருக்குமா. எங்கள் அம்மா என்னென்னமோ பேரை சொல்லி கூப்பிட்டாங்க, ஒன்றும் நடக்கலை. எங்கள் அப்பா அப்போ தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர் ஏதோ சொல்லியிருப்பார், ஏசுன்னு சொல்லிப்பாரு, நான் உன் பக்கத்தில் தான் படுக்கிறேன், எந்த பிசாசும் என்ன தொடலை, நான் நைட்டு 8 மணிக்கு படுத்து காலையில் 7 மணிக்கு நிம்மதியாக தூங்குறேன், என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு அலறாங்க, எங்கள் அப்பாவுக்கு காதே கேட்காது. எங்கள் அப்பா 10 பேர் 20 பேர் நின்று சத்தமாக சிரித்தாலும் அவர் படுத்து தூங்கினால் அவரை எழுப்ப முடியாது. ஒரு முறை நாங்கள் எல்லாம் சினிமாவுக்கு குடும்பமாக போயிட்டோம், அப்பா மட்டும் வீட்டில் விட்டுட்டு வந்து கதவை தட்டுறோம், தட்டிக்கொண்டே இருந்தோம். அந்த பக்கத்தில் இருந்த வீடெல்லாம் எழும்பிட்டாங்க, இவர் எழும்பவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன செய்யறதுனே தெரியல. சரி என்ன பண்ணுறது, அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் அவருக்கு. ஆனால் எங்கள் அம்மா அப்படி தூங்க முடியலை. பிசாசு அழுத்த சரி இந்த மனுஷன் சொல்கிற இயேசுவேன் கூப்பிட்டு பார்க்கலாமேன்னு சொல்லி இயேசுவேன் கூப்பிட்டாங்க. அன்னைக்கு போன பிசாசு இன்னைக்கும் வரல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உண்மையாக சொல்கிறேன், உன்னை பிசாசு பின்தொடரும். ஜெபந்தான் சிறையிருப்பை உடைக்கும். சிறையிருப்பை ஆண்டவர் திருப்பும் பொழுதுதான் ஆசீர்வாதமான காலங்கள் உருவாகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ஜெபிக்க கற்றுக்கோ தம்பி, இன்னைக்கு ஜெபிக்க கற்றுக்கோ. ஆண்டவரே, நான் சிறையிருப்பில் இருக்க விரும்பலை, சாபத்தில் இருக்க விரும்பலை, கஷ்டத்தில் இருக்க விரும்பலை. இந்த ஆத்துமான்றாங்களே, அந்த ஆத்துமாவை தொடும். இயேசுவே, என் ஆத்தும நேசராய் நீர் வாரும் என்று அவரை உன் உள்ளத்தில் கூப்பிடு. இயேசுவை உன் ஆத்தும நாயகனாய் உன் இருதயத்தில் ஏற்றுக்கோ. இன்னையிலிருந்து ஒரு ஜெபம் பண்ணு, டெய்லி 10 நிமிஷம் போதும். அது போக போக இன்க்ரீஸ் ஆகும். சரியா? குழந்தையாக இருக்கும் பொழுது 50 மில்லி தான் பால் குடிக்கும், அது போதும். இப்போ உங்களுக்கு 50 மில்லி கொடுத்தா நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு நாளைக்கு 50 லிட்டரில் கேட்கீங்க. சரியா? அது போக போக ஜெபம் இன்க்ரீஸ் ஆகிடும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் 10 நிமிஷம், ஆண்டவரே என்னுடைய சிறையிருப்பை மாற்றும், எனக்கு செழிப்பான காலம் உருவாகட்டும், எனக்கு நல்ல காலம் உருவாகட்டும், எனக்கு நல்ல நாட்கள் உருவாகட்டும், எனக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடும், எனக்கு நல்ல இடத்துல கனெக்ஷனை உருவாக்கி கொடும், எனக்கு நல்ல மனிதர்களோடு ஐக்கியத்தை உருவாக்கி கொடும், என்னை ஆசீர்வாதமான இடத்துல வையும். இதெல்லாம் நீ ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஜெபிக்கணும். என்னை ஆசீர்வதின்னு சொல்லி ஜெபிக்கிறது நல்லது, ஆனால் குறிப்பாக ஜெபிக்கணும். ஆண்டவரே எனக்கு நல்ல வேலையை உருவாக்கி கொடுங்க, ஆண்டவரே என்னுடைய திறமைகளை வெளிப்படுத்துகிற ஒரு இடத்துல கொண்டு போய் என்னை வையுங்க, ஆண்டவரே எனக்கு நல்ல நண்பர்களை உருவாக்கி கொடுங்க, ஆண்டவரே என்னை நல்ல ஆசீர்வாதமான ஒரு இடத்துல வைங்கப்பா. செழிப்பான காலம் எனக்கு உருவாக்கணும். யோசேப்புக்கு ஆண்டவர் அருமையான ஒரு தரிசனத்தை பார்வோனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க. வாசிங்க, ஆதியாகமம் 41:5. மறுபடியும் அவன் நித்திரை செய்து 2ஆம் விசை ஒரு சொப்பனம் கண்டான். நல்ல செழுமையான 7 கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர்ந்தது. ஒரே தாளிலிருந்து செழுமையான 7 கதிர்கள். பிரைஸ் தி லார்ட். ஒரே இடத்திலிருந்து 7 செழுமையான கதிர்கள். இதை நான் என்ன சொல்ல வரேன், 7 வருஷமாய் ஆண்டவர் அந்த தேசத்திற்கு 7 வருஷ ஆசீர்வாதங்கள் என்று சொன்னார். 7 வருஷ ஆசீர்வாதங்கள் ஒரே தாளிலிருந்து 7 வருஷ ஆசீர்வாதங்கள். உன்னிலிருந்து உனக்குள் இருந்து 7 வருட ஆசீர்வாதம் இல்லாவிட்டால் 7 விதமான ஆசீர்வாதத்தை கேளுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உன்னிலிருந்து, உன் குடும்பத்திலிருந்து, உன் பிள்ளைகளில் இருந்து 7 ஆசீர்வாதங்கள். ஏனென்றால் நீதிமொழிகள் சொல்லுது 7 சித்திரம் தீர்க்கப்பட்ட தூண்கள். பிரைஸ் தி லார்ட். 7 கண்கள் இல்லாவிட்டால் 7 என்பது பூரணத்தை குறிக்கிறது. ஆமென். இருக்கீங்களா? எண்ணிலிருந்து 7 விதமான ஆசீர்வாதம் பெறப்படணும். நீங்க ஜெபிக்கலாம். வேலை, ஆவிக்குரிய வாழ்க்கை, நல்ல குடும்பம், நல்ல ஞானம், நல்ல சுகம், நல்ல வருமானம், ஏதோ 7. ஒவ்வொரு மனுஷனிலிருந்தும் நான் விரும்புகிறேன் 7 ஆசீர்வாதங்கள் பெறப்படணும். நீங்கள் ஆமேன் சொல்லல மாட்டீங்களா? ஒருன்னு இருக்கீங்க, நல்ல ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஒவ்வொன்றுலேருந்து 7 ஆசீர்வாதம். குடும்ப வாழ்க்கை 7 ஆசீர்வாதம், 7 தூண்கள். நீ 7 விதத்தில் ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. 7 விதமான ஆசீர்வாதங்கள் உன்னிலிருந்து பெறப்படணும்.
7 விதமான நன்மை உன்னிலிருந்து புறப்படணும். இதை கேளுங்க. யோசேப்பு சொல்றான், 7 வருஷம் ஆசீர்வாதம் இருக்கு ஐயா, 7 வருஷம் தேசத்தில் ஆசீர்வாதம் இருக்கும். ஆனால் உனக்கு ஆண்டவர் ஒரு சாபத்தை கட்டளை இடலை. அதனால் 7 வருஷத்தோடு உன் ஆசீர்வாதம் முடியணும்னு அவசியம் இல்லை. உன் ஆசீர்வாதங்கள் 70 வருஷம் மட்டும் இருக்கட்டுமே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் உன் ஆசீர்வாதத்தை சாப்பிடட்டுமே. உண்மையான ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? 4ஆம் தலைமுறை மட்டும் ஒரு தகப்பனுடைய சாபம் 4ஆம் தலைமுறை மட்டும் போகுமா? அதே மாதிரி ஒரு தகப்பனுடைய ஆசீர்வாதம் 4 தலைமுறை சாப்பிடணும். நீ உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளை காண்பாய். 4 தலைமுறை மட்டும். இப்போ நான் சேர்த்து வைக்கிற சொத்து தம்புக்கு போதுமானதாக இருக்கணும், அவன் பிள்ளைக்கு போதுமானதாக இருக்கணும், அவனுடைய பிள்ளைக்கு போதுமானதாக இருக்கணும். சரி, அப்படி என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்படி உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். இருக்கீங்களா? ஆசீர்வதிப்பாரா? ஹாஸ்டர், நான் வாங்குறது எனக்கே பத்தலையே. நீ செழிப்பான காலத்தில் வரல, நீ செழிப்பான காலத்தில் வரல. நீ செழிப்பான காலத்தில் வந்தால் நீ வாங்குறத உன்னால் சாப்பிட முடியாது, சாப்பிட முடியாது. ஆமென். உன்னால் சாப்பிட முடியாது. உன்னுடைய ஆசீர்வாதங்களை உன்னால் அனுபவிக்க முடியாது. அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும். ஆண்டவர் அதை கொடுப்பார், ஆண்டவர் அதை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அள்ளி மற்றவங்களுக்கு கொடுக்கணும், அள்ளி மற்றவங்களுக்கு கொடுக்கணும். ஒரு உண்மையான ஒரு தேவ மனுஷன் தேவன் அப்படி தான் ஆசீர்வதிப்பார். நாம் ஆசீர்வாதம் நமக்கு போதும், இதுக்கு மேலே என்ன செய்ய போகிறோம், இதுக்கு மேலே என்ன செய்ய போகிறோம்? அப்படி இருக்கணும் நம்முடைய ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்படி இருக்கணும். ஐயா வர்றது போகிற மாதிரி இருக்கக்கூடாது. உங்கள் மைண்டை மாற்றுங்க. தேவன் அப்படி தான் ஆசீர்வதிக்க போகிறார். நம்முடைய சபையில் 7 வித ஆசீர்வாதம் வரணும், 7 வித நன்மை வரணும், 7 வித வல்லமை வரணும், 7 விதமான ஞானம் வெளிப்படணும். அல்லேலூயா. அதுதான் செழிப்பு. இன்னைக்கு அதை கேளு, அதை கேளு. இதை நம்புங்க. எத்தனை பேர் நீங்கள் நம்ப முடியும்? உன்னிலிருந்து 7 விதமான ஆசீர்வாதம் வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரை. உன் பிள்ளையிலிருந்து 7 விதமான ஆசீர்வாதம், உன் குடும்பத்திலிருந்து 7 விதமான ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் செழிப்பு. தாவீதை பார்க்குறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. சாலமோனை பார்க்குறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. எங்கே இருந்து இந்த செழிப்பு வந்தது? கர்த்தர் கொடுக்கிற செழிப்பு. அல்லேலூயா. சங்கீதம் 65 வசனம் 9. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். ஆண்டவருடைய ஆலயத்தில் இருந்து ஆண்டவர் தேவ நதியை புறப்பட பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இப்போ நான் பேசுகிற பிரசங்கமே தேவ நதி தான். நீ ஆமேன்னு சொன்னீன்னா அந்த நதியில் நீ முழுகிட்ட. அல்லேலூயா. அந்த நதி என்ன செய்யுமா? பூமியை மிகவும் செழிப்பாக்குகிறேன். இந்த தேவனுடைய ஆலயத்திலிருந்து வருகிற நதி உங்களை செழிப்பாக்கும். விசுவாசிங்க, உங்களை செழிப்பாக்கும். உங்கள் லைஃப்பில் உங்களை அறியாமலே நல்ல காரியங்களை தேவன் நடக்க பண்ணிடுவார். இங்கே நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க தூதருக்கு அவர் கட்டளையிடுவார், இந்த பிள்ளைக்கு வேலையை மாற்று, இந்த மகனுக்கு இந்த காரியம் நடக்கட்டும், இந்த குடும்பத்தில் இந்த அற்புதம் நடக்கட்டும். ஒரு வேலை அங்கே நடக்குது. ஆமென். அங்கே ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு. அல்லேலூயா. இந்த இடத்துல அந்த தேவ செய்தி நான் கொடுக்க கொடுக்க நீங்கள் அதை விசுவாசிக்க விசுவாசிக்க ஆண்டவர் உங்களுக்கு ஆம் ஆமேன் 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 இந்த மகளுக்கு செய். உன் உள்ள கதறுது, ஆண்டவரே நான் செழிக்கணும், ஆண்டவரே எனக்கு 7 விதமான ஞானம் வேணும், எனக்கு 7 விதமான அற்புதம் நடக்கணும்னு சொல்லி உன் உள்ளம் துடிக்குதா? ஆண்டவர் செய்ய ஆரம்பிச்சிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ நதியினாலே ஆண்டவர் உன்னை நிரப்புவார். எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஒரு இடம் இருக்கு பாருங்க. இதை உங்களை நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் முன்னாடியே. 66 வசனம் 12. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் செழிப்பான இடத்தை தேடணும். ஆமென். என்ன செய்யணும்? செழிப்பான ஒரு இடத்தை தேடணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் செழிப்பான சபையில் நீ இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சில நேரத்தில் சிலருக்கு நான் யாரையும் நம்முடைய சபைக்கு வாங்கன்னு சொல்லி நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். அவங்க வேற ஒரு சபையில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த சபையில் இருன்னு சொல்லிடுவேன். ஆனால் ஒரு தேவ பிள்ளை செழிக்கணும் அப்படின்னா
செழிப்பான சபையில் இருக்கணும். ஆமென். செழிப்பான சபையில் இருக்கணும். உங்களுக்கு ஒரு டாக்டர் தெரிகிறாரு, அங்கே போன ஆப்ரேஷன் சக்ஸஸ், பட் பேஷண்ட் டைடு. சில டாக்டர் அப்படி இருப்பாங்க. ஆப்ரேஷன் என்னப்பா சக்ஸஸ், பேஷண்ட் என்ன ஆகிட்டார், போயிட்டார். இருக்கீங்களா? சரியா? சில சில சபைகள் அப்படி இருக்கும். என்னென்னமோ நடக்கும், ஆத்மா ரட்சிப்பு இருக்காது. எந்த ஒரு மனுஷன் ஆசீர்வாதமாய் மாறணும்னு நினைக்கிறானோ அவன் செழிப்பான இடத்துக்கு வந்து தான் சேரணும். பிரைஸ் தி லார்ட். அங்கேயே இருப்பேன் இங்கேயே இருப்பேன், நோ யூஸ், நோ யூஸ். மேக் டிசிஷன். ஹல்லேலூயா. டிசிஷன் எடு. இயேசுவும் வேணும், வேற யாரும் வேணும், முடியாது, முடியாது. மேக் டிசிஷன். நீ செழிப்பான இடத்துக்கு வரணுமா, மேக் டிசிஷன். ஆகவே தான் சபை ரொம்ப முக்கியம், ஊழியக்காரன் ரொம்ப முக்கியம். அந்த ஊழியக்காரனை கொண்டு தேவன் அந்த சபையிலே கிருபைகளை, வரங்களை, ஆசீர்வாதங்களை வைக்கிறார். சரியா? அந்த ஊழியக்காரன் மூலமாக அந்த சபை அந்த ஆரோனின் கோல் துளிர்க்கிறதை போல இந்த சபையில் நான் என்னெல்லாம் வரணும்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபிக்க வைக்கிறேனோ, நான் என் மனசில் இந்த சபையில் என்ன நடக்கணும்னு சொல்லி நான் தேவ சமூகத்தில் நான் ஏங்குகிறேனோ, வாஞ்சிக்கிறேனோ, அதுதான் இந்த சபையில் நடக்கும். ஆமென். அந்த வாஞ்சை எனக்குள், அந்த வாஞ்சைகள், அந்த ஏக்கங்கள், அந்த பாரம், அந்த வேதனை எனக்குள் இல்லைன்னா அது இந்த சபையில் வராது. அப்பா வரும்போது நினைக்கிறாரு, பிள்ளைக்கு என் பிள்ளை நல்லா படிக்கணும். சிலருடைய அப்பாவுடைய ஆசை அதுதான் இருக்கும். அடி அடின்னு அடிப்பார், அடி அடின்னு அடித்து நல்லா படிக்கணும். அந்த பிள்ளைகள் அதில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணும். பிள்ளைகளுக்கு அன்பு இருக்காது, பாசம் இருக்காது, அதுங்க ஏதோ பாவங்களை செய்ய போயிடும். ஒரு தகப்பன், என் குடும்பம் சீரும் சிறப்புமாக இருக்கணும், மனைவி அலங்காரமாக இருக்கணும், குழந்தைகள் அழகாக இருக்கணும், நல்ல படிப்பு இருக்கணும், நல்ல ஆசீர்வாதம் இருக்கணும். அந்த கணவன் நினச்சானா அந்த குடும்பம் அப்படி அமையும். சரியா? அந்த வீடு அப்படி அமையும். எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் சந்தோஷமாக இருக்குது. ஒரு வீட்டில் தெய்வ பக்தி உள்ள ஒரு புருஷன் இருக்கிறான், ஒரு வீட்டில் ஒரு குடிகார புருஷன் இருக்கிறான். அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த வீடு இருக்கும். உண்மையா இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு சபை. அந்த சபையில் அந்த ஊழியக்காரன் எப்படி இருக்கிறானோ அப்படி தான் அந்த சபை இருக்கும். சரியா? அந்த சபை அப்படி தான் இருக்கும், மாற்ற முடியாது. சபையில் எத்தனையோ, வேதத்தில் எத்தனையோ ஆசீர்வாதம் இருக்குது, வேதத்தில் எத்தனையோ நன்மை இருக்குது, வேதத்தில் எத்தனையோ கிருபைகள், வரங்கள் இருக்குது. இதை நான் ஒரு அற்புதத்தை நான் விசுவாசிக்கல, எடுத்துக்கொள்ளுங்க. அற்புத சுகத்தை நான் நிராகரிக்கிறேன், இந்த சபையில் அற்புதமே நடக்காது. நான் தீர்க்க தரிசனத்தை நான் நிராகரிக்கிறேன், இந்த சபையில் தீர்க்க தரிசனமே கிரியை செய்யாது. நான் ஒரு செழிப்பை நான் நிராகரிக்கிறேன். செழிப்பு இல்லையா? செழிப்பே இந்த உலகத்தில் கிடையாது. நான் அப்படி நிராகரித்தால் தேவனுடைய செழிப்பு இந்த சபையில் வராது. ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவரை நான் நிராகரித்தால் பரிசுத்த ஆவியான இந்த சபையில் இறங்க மாட்டார். உங்களுக்கு விளக்கம் புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எந்த ஒரு ஊழியக்காரன் பரிசுத்தமான வேத ஆசீர்வாதங்கள் தான் சபையில் இறங்கணும்னு நினைத்து அதற்காக கதறுகிறானோ, அதற்காக ஜெபிக்கிறானோ, அதற்காக ஏங்குகிறானோ, அந்த சபையில தான் இந்த வேதத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் அந்த ஊழியக்காரன் மூலமாய் அந்த சபையில் இறங்கும். இல்லாட்டா இறங்கவே இறங்காது. நீங்க go and test. ஆமென். go and test. சில சபைகளில் சொல்லுவாங்க பரிசுத்த ஆவி இல்லை, நீ என்னதான் குதிச்சாலும் அங்கே பரிசுத்த ஆவியானவர் இறங்க அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. உண்மையா இல்லையா? நீ அங்கே இருந்தீன்னா உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஜீரோ. பிரைஸ் தி லார்ட். சில சபை சொல்லும் ஆசீர்வாதமே இல்லையா, நாம் எப்படி வந்தோமோ அப்படியே நாம் போக போகிறோம், எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு, எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டுன்னா உனக்கு போட ஒரு சட்டை இருக்கும், சாப்பிட கொஞ்சம் கூழ் இருக்கும். ஏன்னா ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பரானார். எனக்காக இயேசு ஐஸ்வர்ய சம்பனானார், நான் அதை விசுவாசிக்கிறேன். எனக்காக அவர் தரித்திரரானார், நான் ஐஸ்வர்ய சம்பனாய் மாறும்படி இயேசு எனக்காக தரித்திரனானார். என்னுடைய சாபத்தை அவர் சுமந்தார். ஆகவே எனக்கு ஆசீர்வாதம் என்று நான் பிரசங்கிக்கும் பொழுது பரலோகம் ஆமேன், வின்சென்ட் நீ விரும்புகிறபடி ஆசீர்வாதத்தை நான் அனுப்புகிறேன். நீ சிறந்த இடத்தை தேடணும். அதுக்கு நீ காம்ப்ரமைஸ் பண்ணல அப்படின்னா உன் லைஃப்ல நீ செழிப்பான இடத்துக்கு வர முடியாது. நான் தெளிவா சொல்றேன்.
இந்த சபைக்கு தான் நீங்க வரணும் என்றதுக்காக நான் சொல்லல. திஸ் இஸ் த ட்ரூத். இருக்கீங்களா? 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 நான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ஒன்றாகி நான் தடுத்து நிறுத்த நான் விரும்பல. நான் ஆண்டவருடைய பரிசுத்தத்தை விரும்புகிறேன், ஆண்டவருடைய அன்பை விரும்புகிறேன், ஆண்டவருடைய பரிசுத்தமான ஆசீர்வாதங்களை நான் விரும்புகிறேன். என் தேவன் கொடுக்கிற நன்மையினால் நான் திருப்தியாக நான் விரும்புகிறேன். தாவீதை உயர்த்தினது இந்த வேதமானால் என்னையும் என்னுடைய சபையையும் இந்த வேதம் உயர்த்தட்டும் என்று நான் விரும்புகிறேன். அதுல என்னையா தப்பு? பிரைஸ் தி லார்ட். என்ன தப்பு? இதுதான் செழிப்பு. நீ ஒரு செழிக்க கூடாத இடத்துல உட்கார்ந்து என்னை செழிக்க செய்யும் என்று சொல்லி ஜெபித்தா, ஐயோ அது பைத்தியக்காரதானோ, பைத்தியக்காரதானோ. மானை வேட்டையாட மான் இருக்கிற இடத்துக்கு போகணும். சரியா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரியா? சிங்கத்தை பார்க்கணும்னா சிங்கம் இருக்கிற இடத்துக்கு வரணும். ஹல்லேலூயா. யூதா ராஜ சிங்கம் இருக்கிற இடத்துக்கு வரணும். ஆமென். ஹல்லேலூயா. வல்லமையாய் மாறணும்னா வல்லமையான இடத்துக்கு வா. வைராக்கியமா மாறணும்னா வைராக்கியமான இடத்துக்கு வா. ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும்னா பிரகாசிக்கிற இடத்துக்கு வா. ஹல்லேலூயா. எலி பிடிக்கிறனா எலி இருக்கிற இடத்துக்கு போ. பிரைஸ் தி லார்ட். இருக்கீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் பேசுறார், நீங்க பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. செழிப்பான இடத்துக்கு வா. சேஞ்ச் பண்ணு. மெம்பர்ஷிப் சேஞ்ச் பண்ணணும், இன்னைக்கு போய் சேஞ்ச் பண்ணு. ஹல்லேலூயா. சரியா? இன்னைக்கு போய் சேஞ்ச் பண்ணு. வேஷம் போடக்கூடாது. செழிப்பான இடத்துக்கு வந்தாதான் செழிப்பு. ஹல்லேலூயா. செழிப்பான ஆலயத்துக்கு போ. செழிப்பான கம்பெனியை கேள் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே செழிப்பான கம்பெனி எனக்கு வேணும். ஆண்டவரே நல்ல கோர்ஸ் எனக்கு வேணும். ஆண்டவரே எனக்கு நல்ல காரியங்கள் வேணும். செழிப்பானதை கேளுங்க ஐயா. எதுக்கு செகண்ட் கிரேடை கேட்குறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. செழிப்பான இடத்துக்கு வா. அசுத்தமான ஆட்களோடு உட்காராத, ஞானிகளோடு உட்காரு. ஆமென். ஹல்லேலூயா. ஞானிகளோடு உட்காரு, பரிசுத்தவான்களோடு உட்காரு, சபையில் இருக்கக்கூடிய மூப்பர்களோடு கூட உட்காரு. ஹல்லேலூயா. சேஞ்ச் யுவர் மைண்ட். செழிப்பான இடத்துக்கு நீ வரணும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? உதாரத்துவம் உள்ள ஆத்துமா செழிக்கும். கர்த்தருடைய காரியத்தில் உதாரத்துவமா இருங்க. ஆமென். செம்மையானவருடைய கூடாரம் செழிக்கும். நல்லவங்களா இருங்க. ஆமென். சொல்லுங்க, நல்லவங்களா இருங்க. பக்கத்துக்குள்ள பார்த்து சொல்லுவோம், நான் சொல்றேன் இன்னையிலேருந்து நல்லவனா இரு. நேற்று எப்படி இருந்தியோ எனக்கு தெரியாது, இன்னையிலேருந்து என்னவா இரு? நல்லவனா இரு. இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் பாவம் செய்யாத, நல்லவனா இரு. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பிரகாரங்களில் நாட்டப்பட்டவர்கள் செழிப்பார்கள். ஆமென். நீ கேதுரு, உன்னை கொண்டு போய் பொட்டக்காட்டில் கொண்டு போய் உன்னை வைக்க முடியாது. சரியா? நீ தேவதாரு விருட்சம், நீ கிங் ஆஃப் க்ளோரியில் தான் இருக்கணும். ஆமென். உன்னை ஒரு நாளில் நாங்கள் வெட்டுவோம். சரியா? வெட்டி கொண்டு போய் ஆலயத்தை கட்டுவோம். சாலமோன் லீபனோனில் இருக்கக்கூடிய விலையுயர்ந்த மரங்களை வெட்டி அந்த தூணாய் ஆக்கி அதை கொண்டு போய் ஆலயத்தில் அவன் வைத்தான். ஆமென். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு இடத்துல ஆலயத்துக்கு நீங்கள் பிரயோஜனமாக மாறணும். இங்கே இருக்கும்பொழுது இங்கே நீங்கள் பிரயோஜனமாக இருப்பீங்க. நாட்கள் வரும், கர்த்தர் உங்களை பல தேசத்துக்கு கொண்டு போவார். பல இடங்களுக்கு போவீங்க, பல ஜனங்களுக்கு நீங்கள் போவீங்க. அங்கே நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். தேவதாரு விருட்சமாக இருக்கணும். என் ஆசை இங்கே இருக்கிற ஆட்கள் நாளைக்கு எழும்பி நீங்கள் பெரிய ஊழியம் செய்யணும், பெரிய ஊழியக்காராக இருக்கணும். அப்போ உங்களை வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஐயா நீங்கள் இவ்வளோ வல்லமையா இவ்வளோ நல்ல ஊழியம் செய்கிறீங்களே, ஐயா என்னையா காரணம்? ஐயா அன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் சொன்னார். ஒரு ஊழியக்கார், ஒரு பாஸ்டர் வின்சென்ட் என்ற ஒரு சின்ன ஊழியக்கார் சிங்கப்பூரில் இருக்கார். அவர் சொன்னார், நீ பெரிய காரியம் செய்வேன்னு பார்த்து என்ன சொன்னார் ஐயா. அதை நான் பிடித்து கொண்டேன். ஹல்லேலூயா. நீ தேவதாரு விருட்சம், உன்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாருன்னு சொன்னார். அதே போல கர்த்தரனை உயர்த்தினார். ஹல்லேலூயா. கர்த்தரனை மேன்மையாக்கினார். ஆண்டவருக்காக நான் பிரகாசிக்கிறேன் நீங்க சொல்லணும். ஆமென். யாசு அதுதான். நூற்றுக்கணக்கான ஊழியக்காரர்களை எழுப்புவோம், நூற்றுக்கணக்கான சபைகளை எழுப்புவோம். ஆமென். ஆண்டவர் உண்மையான ஆட்களை தேடுறாரு. எனக்கு என்று ஒரு ராஜ்யத்தை கட்ட நான் விரும்பல. போய் ஊழியம் செய்யுங்க, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்க, சபைக்கு கொண்டு வாங்க, வளருங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க.
நீங்க ஆண்டவர் உங்களுடைய அபிஷேகம் மேல் இறங்கி வரும் பொழுது உங்களை ஊழியத்துக்கு ஆண்டவர் அனுப்புவார், எடுப்பார், அவரே எடுப்பார். ஹல்லேலூயா. உங்களை பல இடங்களிலே பல தேசங்களிலே தேவன் உங்களை கொண்டு போய் பயன்படுத்துவார். ஆமென். அதுதான் செழிப்பு. ஆமென். அதுதான் செழிப்பு. டாலர் அல்ல செழிப்பு, டாலர் அல்ல செழிப்பு, $50 ரைஸ் அல்ல செழிப்பு. ஆண்டவர் உன்னை செழிப்புன்னா ஒரு ஏழை வாலிபன், ஒரு மெய்ப்பன் ராஜாவாய் மாறுவது செழிப்பு. ஆமென். ஒரு சிறையில் இருக்கிற யோசேப்பு பிரதான மந்திரியாய் மாறுவது செழிப்பு. ஒரு மீனவன் பிரதான அப்போஸ்தலனாய் மாறுவது செழிப்பு. ஒரு அனாதை பிள்ளை ராஜஸ்திரியாய் மாறுவது செழிப்பு. இதுதான் நீங்க பெறணும், இதை தான் நீங்க தேடணும். ஆண்டவரே எனக்கு $100 இன்க்ரிமெண்ட், அதெல்லாம் எனக்கு நமக்கு தேவையில்லை, நானே உனக்கு $100 தருவேன். சரியா? பிரைஸ் தி லார்ட். ஆமென். $100 நோ, we are not satisfied in that. எங்களை பார்க்கும் பொழுதே ஜனங்கள் ஆச்சரியப்படணும், இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் எது? இவன் பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகளைப் போல வளர்றாங்க, இவன் மனைவி கனி கொடுக்கிற திராட்சை கொடியா இருக்கிறா, இவங்க பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இந்த சபை என்னமாய் வளருது, இந்த சபையில வந்து கார்ல வந்து நிக்கிறாங்கள் ஐயா. பிரைஸ் தி லார்ட். எனக்கு 10-15 கார் தான் வருது, எனக்கு 100 கார் வரணும். இங்க டிராபிக் ஜாம் ஆகணும். போலீஸ் நபினா ரோட்ல போலீஸ் நிக்கிற மாதிரி நோரிஸ் ரோட்ல போலீஸ் நிக்கணும். ஆமென். நின்னு நம்ம வழி நடப்பணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுதான் செழிப்பு. பெறுவோமா பெற மாட்டோமா? கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அப்படியே எழுந்து நில்லுங்க. ஆண்டவரே, இந்த செழிப்பு எங்கள் மேல் இறங்கி வரும்படி நான் ஜெபிக்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் கரங்களை தட்டி அப்படியே அந்த செழிப்பு இறங்கி வரும்படி இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவர் மீது ஆண்டவரே இன்றைக்கு சொன்ன வசனங்கள் அப்படியே இறங்குவதாக, அப்படியே இந்த செழிப்பு இறங்குவதாக, இந்த சமாதானம் இறங்குவதாக, ஆத்துமா வாழ்வதாக, ஒவ்வொருடைய ஆத்துமா வாழ்வதாக, ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு செழிப்பு வருவதாக. எஸ்தர் உயர்த்தப்பட்டது போல ஒரு செழிப்பு வரட்டும், தாவீது உயர்த்தப்பட்டதை போல ஒரு செழிப்பு வரட்டும். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே ஸ்வோராபா ஷாந்தனமா ரூஹாந்தியானமா, ஆண்டவரே மோசே எழும்பினதை போல ஒரு செழிப்பு, ஆவிக்குரிய செழிப்பு வரட்டும். ஆண்டவரே தகப்பனே ஷகோதா லபோரி யாந்தனா சாமுவேல் எழும்பினதை போல ஒரு செழிப்பு வரட்டும். எஸ்தர் எழும்பினதை போல, தாவீது எழும்பினதை போல ஒரு உன்னத செழிப்பு இந்த ஆலயத்தில் இந்த பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. சிறையிருப்பை நான் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு முடிவுக்கு கொண்டு வரும்படி ஜெபிக்கிறேன். கஷ்டங்கள் ஒரு முடிவுக்கு வருவதாக, பாடுகள் ஒரு முடிவுக்கு வருவதாக, வனாந்திரம் ஒரு முடிவுக்கு வருவதாக, கஷ்ட காலங்கள் ஒரு முடிவுக்கு வருவதாக. இந்த இரவு இந்த ஜெப நேரத்தில் செழிப்பு உண்டாகும்படி, செழிப்பின் வாசல்கள் திறக்கப்படுவதாக. ஒரே தாளிலிருந்து 7 கதிர்கள், செழிப்பான கதிர்கள் வந்ததை போல என் பிள்ளைகள் மீது 7 விதமான ஆசீர்வாதம் இறங்குவதாக, இறங்குவதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.